ஹாய் ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். கமன்னு ஒரு தக்காளி இருக்காங்க. தக்காளி விலை கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா அப் டு 3 months சூப்பராக இருக்கும். தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி, ஈவன் ரைஸு கூட செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரித்து பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், கடுகு, 3 காஞ்ச மிளகா, 2 கொத்து கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் பெருங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சிட்டிக்கொண்டு மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு மூடி விட்டுருங்க. அப்படியே விட்டிங்கன்னா தண்ணி தக்காளியிலேருந்து வெளியில் வரும். அதை நல்லா ட்ரை பண்ணுங்கள். எண்ணெய் தனியாக வெளியில் வர அளவுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக அரைச்சி வச்ச பவுடரும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போட்டு நிறுத்திடுங்க. கொதிக்க விடாதீங்க, அப்புறம் கசப்பு எடுத்துரும். அவ்வளோதான், தொக்கு ரெடி. சும்மா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மோர் அப்டேட்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.